அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பானவர்களே, இன்றைக்கு நாம பார்க்க இருப்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உள்ளத்தை உருக வைத்து கண்களிலிருந்து தாரதாரையாக கண்ணீர் வடித்த வசனம். அப்படி ஏன் அவர்களுடைய உள்ளங்கள் உருகி கண்ணீரை வடித்தது? ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்னு மசூத் ரலியல்லாஹு அவர்களை குர்ஆன் ஓத சொல்லி கேக்குறாங்க. அப்படி இப்னு மசூத் ரலியல்லாஹு அவர்கள் சூரத்து நிசாவுல 41வது வசனத்தை ஓதிட்டு இருக்கிறாங்க. ஓதும் போது என்ன மாதிரியான வசனங்கள் வருகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது மறுமை நாளில் ஒவ்வொருவரையும் சாட்சியாளராக கொண்டு வந்து மக்களின் சாட்சியாளராக உம்மை கொண்டு வந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற அல்லாஹ் நேரடியாக நபி அவர்களை பார்த்து பேசக்கூடிய வசனமாக இருந்தது. அந்த வசனத்தை கேட்டதுமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மறுமை நிகழ்வை நினைத்து அதனுடைய அச்சத்தால் கண்ணீர் வடித்துக் கொண்டிருந்தார்கள். இன்றைக்கும் நாம் மறுமையுடைய வசனங்களை கேட்கிறோம். நம்மளுடைய உள்ளங்கள் உருகுகிறதா? அதனுடைய அச்சத்தால் நம்மளுடைய கண்கள் கண்ணீர் வடிக்கிறதா? அன்பானவர்களே, அப்படிப்பட்டவர்களாக குர்ஆன் வசனங்களை ஓதும் பொழுது நம்மளுடைய கண்கள் கண்ணீர் வடிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். அந்நாளை பற்றின நினைவு நம்மளுடைய உள்ளத்தை உருகக்கூடியதாக இருக்க வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.